ஆனா எனக்கு ஸ்டார்டிங்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. இவரு நம்ம கால் பண்ணும்போது, கால்லலாம் இருக்கும்போது, இவரு வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாரு வந்துட்டு, "எனக்கு செட் ஆகல. இது என் தொழிலே இல்ல. நான் எப்படி போவேன்? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி பண்ணுவேன்? ஐயோ! நான் அப்பாவி." அப்படின்ற மாரியே தானே பேசிட்டு இருந்தாரு. அந்த ஒரு 4 எபிசோட் நெனைக்கிறேன். அந்த எபிசோட்லலாம் வந்துட்டு கிட்டத்தட்ட அழுமூஞ்சி குமாராவே வந்துட்டு போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு, இப்ப எப்படி வந்துட்டு அத இன்ட்ரெஸ்ட்டா மாறுச்சு? நீங்க சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாரு. எனக்கு பிடிக்கல, இன்ட்ரெஸ்ட் இல்லை, கட்டாயப்படுத்துறீங்க. ஏன்னா அங்கே போயிட்டு 14 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் நிற்கணும். அதுலேயே அவருக்கு கால் வலி வந்துடுது, இடுப்பு வலி. ஸோ அதனால வந்து வேண்டவே வேண்டாம், நான் போல. ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆகி வந்தாலும் நான் ஹாப்பி தான் சொன்னாரு. அந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல தான் ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. டாட்னு ஒரு ஸ்வீட் பண்ணி எல்லாரையும் மேல விட்டாரு. அப்புறம் தான் அவருக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சரி போலாம் அப்படின்னு அடுத்த ஸ்டெப் எடுத்தாரு. எப்படின்னா டாட் வந்து ஜெகதீஷ் சொல்லி கொடுத்தா. டாட் வந்து அந்த உள்ள அந்த மோல்டு எடுக்கிறது, அந்த பிஸ்கெட் மோல்டு எடுக்கிறது, சப்போஸ் டு கால் பிஸ்கெட் இல்ல டாட் தான். டாட் அந்த டாட் பிஸ்கெட் மாதிரி இருக்கும். ஓகே, அது பண்றதே எனக்கு என்னன்னா வீட்டுல இல்லடா நான் செஞ்சு தரேன்டா இப்ப வந்துட்டு இல்லடா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது உடஞ்சிக்கிட்டே இருக்கும். டாட்டை வெளியில எடுக்கும் உடஞ்சிரும். இவர் எடுத்தா கரெக்டா வந்துடும். அப்புறம் நான் சொன்னேன், இவர்கிட்ட சொன்னேன், டைரக்டா உங்க அக்காட்ட சொன்னேன், அம்மா அதெல்லாம் வேண்டாமா, நான் மாத்த சொல்லுமா, எனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை, எதனா குக் பண்றதுன்னா வெங்காயம் வதக்கி பண்ணி விட்டுலாமா அப்படின்னா, இல்ல இது பண்ணுங்க நல்லா இருக்கும். சரின்னு சூப்பரா சொல்லி கொடுத்துட்றான். வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த டாட் பண்ணி அது உள்ள இந்த ஆப்பிள் அண்ட் பியூர் கரெக்டா எந்த டைம்ல குக் பண்ணி உள்ள போடணும். விப்பிங் கிரீம்னா என்னன்னே தெரியாதுடா எனக்கு. அதுல என்ன இப்ப கூட அந்த சீஸ் பேர் வரல, மேஸ்கபான் சீஸ். அந்த வாயில கூட வரலடா. அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி கரெக்டா அதோட சுகர் அளவுலாம் சொல்லி கரெக்டா அடிச்சு அந்த எடிபிள் எல்லாம் போட்டேன்டா. உண்மையிலேயே வேற லெவல்ல வந்துச்சு. வந்துட்டா வெரி ஹாப்பி. நீங்க சொல்லுங்க, அந்த நேரத்துல பண்ணி முடிச்ச உடனே நீங்க கமெண்ட்ஸ் பாத்திருப்பீங்க. பட் சாரோட கமெண்ட்ஸ் லைக் ஷெஃபோட அந்த டார்ட்டோட ஷெல்ல மட்டுமே பார்த்துட்டு செம்ம ப்ரொஃபஷனலா இருக்கு, லைக் ஒரு பேஸ்ட்ரி ஷெஃப் அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுது. ஸோ அது வந்து அந்த ஷெல், எப்பவுமே ஷெல் வந்து சும்மா அந்த ஒரு மொழுகிட்டு அந்த மாதிரி இருக்கும். இது வந்து அழகா கட் பண்ணிட்டு சிலிண்டர் ஷேப்ல கொடுத்துருந்தோம். ஸோ அதுல தே ஹவ் இம்ப்ரெஸ்ட். அது பண்ணி கொடுத்த உடனே எனக்கு ஒரு அங்கே போனோன்னு ஒரு பயம் வந்துருச்சு. கஷ்டப்பட்டு பண்ணி நின்றுச்சு. நீ சொன்ன மாதிரி அந்த டாட் நின்றுச்சு கரெக்டாக. அப்பெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பொசிஷன் வந்தோடனே அவர் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு எனக்கு அப்படியே பூஸ் பம்ப் ஏறிச்சு. வேற லெவல்ல நம்மளாலும் பண்ண முடியும். களத்துல இறங்கி கலக்கு, தீயா வேலை செய்யணும் குமாரே.